தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு. டெல்லியில் நடந்த கூட்டத்தில் பிரதமர் பதவிக்கும் மோடியையே தேர்வு செய்த கூட்டணி கட்சிகள். நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி அமைக்க ஆதரவு கடிதம் வழங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள். கூட்டத்தில் பங்கேற்ற சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இருவரும் NDUAக்கு ஆதரவு. பாஜகவிடம் 10 மத்திய அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் பதவிகளை சந்திரபாபு நாயுடு கோரியதாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவை உறுதிப்படுத்திய நிலையில் வலியுறுத்தல். மூன்று மத்திய அமைச்சர்கள் மற்றும் 2 இணை அமைச்சர்கள் பதவியை கேட்ட நிதிஷ்குமார் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்க வேண்டும் எனவும் NDA கூட்டத்தில் வலியுறுத்தியதாக தகவல். மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே கேபினெட் அமைச்சர் அந்தஸ்து கோருவதாக தகவல். 2 இணை அமைச்சர் பொறுப்புகள் கேட்டதாகவும் தகவல் வெளியானது. பிரதமர் பதவியை மோடி ராஜினாமா செய்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. புதிய அரசு அமையும் வரை பதவியில் நீடிக்குமாறும் மோடியிடம் வலியுறுத்தல். ஜூன் 8ஆம் தேதி பிரதமராக 3வது முறை பதவி ஏற்கிறார் நரேந்திர மோடி. ஜூன் 7ஆம் தேதி தங்கள் ஆதரவு கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்க கூட்டணி கட்சிகள் முடிவு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வாழ்த்து. இரு நாடுகளுக்கான நட்பு வளர்ச்சி பாதையில் செல்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் புதின் வாழ்த்து. இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட உலக தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்த நிகழ்ச்சி. டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டம் நிறைவு. கூட்டத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, சமாஜ்வாடி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மக்களவைத் தேர்தலில் கிடைத்த வெற்றி பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான வெற்றி. இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் கார்கே பேச்சு. பாசிசத்திற்கு எதிராக இந்தியா கூட்டணி தொடர்ந்து போராடும். பாஜகவின் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக தீர்ப்பளித்த மக்களுக்கு நன்றி என்றும் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. ஆந்திராவில் ஆட்சியை அமைக்கும் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி. ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் அப்துல் நசீர் உத்தரவு. டெல்லி விமான நிலையத்தில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்த முதலமைச்சர் MK ஸ்டாலின். இரு மாநில உறவு சுமூகமாக நீடிக்க வேண்டும் என்று வாழ்த்தியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சர் ஸ்டாலினின் 3 ஆண்டு கால திட்டங்கள் மக்கள் மத்தியில் சென்றடைந்ததால்தான் திமுக வெற்றி பெற்றுள்ளது. சென்னை பாரிமுனையில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் புகழாரம்.
தமிழ்நாட்டில் 23.7% இருந்த பசுமை பரப்பு திமுக ஆட்சிக்கு பின் 25% உயர்ந்துள்ளது. சென்னை எழும்பூரில் மரக்கன்றுகள் நடும் விழாவில் பங்கேற்ற அமைச்சர் மா. சுப்பிரமணியம் பெருமிதம். தொகுதி மக்களை 2 வாரத்திற்கு ஒருமுறை சந்தித்து குறைகளை கேட்டு அறிய வேண்டும். வேலூர் மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்ற மகன் கதிர் ஆனந்திற்கு அமைச்சர் துரைமுருகன் அறிவுரை. திராவிட கட்சிகள் அண்ணாவையும் பெரியாரையும் சொல்லி இன்னும் எவ்வளவு நாட்கள் மக்களை ஏமாற்றுவார்கள்? கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகரும் இயக்குநருமான தங்கர் பச்சான் ஆதங்கம். தமிழ்நாட்டில் பரவலாக பெய்த கனமழை. கரூரில் சாலையில் மழைநீர் தேங்கியதால் பழுதாகி நின்ற வாகனங்கள். கோவையில் அண்ணாமலை தோற்றதால் தூத்துக்குடியில் மொட்டை அடித்துக் கொண்ட பாஜக பிரமுகர். சவால் விடுத்திருந்த நிலையில் தோல்வி அடைந்ததால் நடு சாலையில் அமர்ந்து மொட்டை அடித்துக் கொண்டார். சென்னை காவல் ஆணையர் அலுவலகங்களில் இன்று காவலர் குறை கேட்கும் முகாம். காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் பங்கேற்கும் நிலையில் காவலர்களுக்கு அழைப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட நடிகர் ஜீவா. கலைஞர் கருணாநிதியின் சிலைக்கு அருகில் நின்றபடி செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. தலைநகர் டெல்லியில் நள்ளிரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. கடும் வெப்பம், தண்ணீர் பஞ்சத்திற்கு மத்தியில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. மும்பை அருகே வீட்டின் முதல் தளம் இடிந்து விழுந்து பெண் தொழிலாளி பரிதாப பலி. சீரமைப்பு பணி நடந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபரீதம். ஒருவர் படுகாயம். மெக்சிகோவில் முதல் முறையாக பெண் அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் மேயர் மீது துப்பாக்கிச் சூடு. சரமாரியாக குண்டுகள் பாய்ந்ததால் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. மூன்றாவது முறையாக விண்ணுக்கு சென்றார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ். சர்வதேச விண்வெளி மையத்தை நோக்கிய அவரது பயணத்திற்கு மக்கள் வாழ்த்து. உலகக்கோப்பை T20 தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது இந்தியா. அயர்லாந்து அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிய போபண்ணா எட்மண்ட் இணை. பெல்ஜியத்தின் ஜில் லீகன் இணையை வீழ்த்தி அபார வெற்றி.